யாழம்மாவின் சொந்தங்களுக்கு அன்னை தமிழ் வணக்கம். நாம் இன்றைய தொகுப்பில் பார்க்க போகும் விடயம் திருக்குறளின் தனித்தன்மைகள். உலக பொதுமறையாம் நம் திருக்குறள் போன்று உலகிற்கு அறத்தை போதிக்கத்தக்க ஒரு பனுவல் வேறில்லை எனலாம். அவ்வாறான திருக்குறளில் பொதிந்து காணப்படும் தனித்துவ சிறப்புகள் பற்றி பார்க்கலாம். திருக்குறளில் தமிழ் என்ற சொல் பயன்படுத்தப்படவில்லை. திருக்குறள் முதலாக 1812ஆம் ஆண்டு அச்சிடப்பட்டது. திருக்குறளுக்கு இருந்த முதல் பெயர் முப்பால். திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகிறது. திருக்குறளில் உள்ள ஒவ்வொரு குறள்களும் 2 அடிகள் மற்றும் 7 சீர்களை உடையது. திருக்குறளில் உள்ள மொத்த சொற்கள் 14,000 ஆகும். திருக்குறளில் உள்ள மொத்த எழுத்துக்கள் 42,194 ஆகும். திருக்குறளில் தமிழ் எழுத்துக்கள் 247இல் 37 எழுத்துக்கள் மட்டுமே இடம்பெறவில்லை. திருக்குறளில் இடம்பெறும் 2 மலர்கள் அனிச்சம், குவளை. திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம் நெருஞ்சி பழம். திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை குன்றிமணி. திருக்குறளில் இடம்பெற்ற 2 மரங்கள், ஒன்று பனைமரம், மற்றையது மூங்கில். திருக்குறளில் பயன்படுத்தப்படாத ஒரே உயிரெழுத்து அவ். திருக்குறளில் அதிகம் பயன்படுத்தப்பட்ட, அதாவது 1705 தடவைகள் பயன்படுத்தப்பட்ட ஓர் எழுத்து நீ. திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞானப்பிரகாசர். திருக்குறள் நூலுக்கு முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர். திருக்குறளை ஆங்கில மொழியில் முதலில் மொழிபெயர்த்தவர் G.U. போப். திருக்குறள் உரையாசிரியர்களுள் 10வது உரையாசிரியர் பரிமேலழகர். திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண் 9. திருக்குறளில் 7 இடங்களில் இடம்பெற்ற சொல் கோடி. திருக்குறள் 107 மொழிகளில் இதுவரை மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. திருக்குறளை இதுவரை ஆங்கிலத்தில் 40 பேர் மொழிபெயர்த்துள்ளனர். திருக்குறள் நரிக்குறவர் பேசும் வக்போலி என்ற மொழியிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.